மார்க்கெட் எப்பயுமே நீட்ஸுக்கெலாம் பைசா கொடுக்காது. ஓகேவா? அடுத்த வாரம் நான் வந்து இபி பில் கட்டணும், ஒய்ஃபை பில் கட்டணும், இதுக்கெலாம் பைசா கொடுக்காது. மார்க்கெட் யார்? கடவுள் மாதிரி 3 லட்சம் கோடி ஒரு நாள் டவுனாக நடக்குது. நீங்கள் புளியாங்கொட்டை வச்சு மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் மார்க்கெட் ஜெயிப்பீங்க. ஸோ இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதுவும் பிகினர்ஸாக இருக்காங்கன்னா இந்த மார்க்கெட் கிராஷை எப்படி சார் கையாளாகணும்? ஓகே, வாரன் பஃபட்டோட சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் 23%. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? டெய்லி எனக்கு 20% வேணும். ஹலோ ஜூபி வியூவர்ஸ், நான் உங்கள் பிஜே கண்மணி. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 18 மந்த்ஸாகவே டவுன்ஃபாலாக தான் இருக்குது. எக்கச்சக்கமான வாலட்டிலிட்டி. அதோட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வாலட்டைலாக இருந்தாலும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக எஸ்ஐபி டவுனில் வந்திருக்கு. ஸோ இதில் மோட்டிவேஷனே இல்லாமல் பல இன்வெஸ்டர்ஸ் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலையுமே எப்படி மார்க்கெட்டை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டு போகணுன்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபுல் டைம் ட்ரேடர் அண்ட் ஆல்சோ ட்ரெயினர் குருமூர்த்தி அவர்கள். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர் சார். சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கோவிட் அந்த கிராஷ் முடிஞ்சு ஒரு செம்ம பீக்கில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஓகே மார்க்கெட்னா அப்படி பீக்காக தான் இருக்கும், நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தவங்களுக்கு கடந்த ஒரு 24 மந்த்ஸாக மார்க்கெட் எதுவுமே கொடுக்காம இருக்குது, ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரே இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி மைண்ட் செட் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் யார், மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐம் ஏ இன்வெஸ்டர், ஐம் ஏ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், ஐம் ஏ ஸ்விங் ட்ரேடர், இல்லாட்டி இன்ட்ராடே ட்ரேடரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த பிகாம் படிக்கும்போதெல்லாம் வந்து பேசிக்காக சொல்லித்துருவாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் ஷுட் நெவர் பி யூஸ்டு ஃபார் லாங் டேர்ம் பர்பஸஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பைசா வேணும், அதை கொண்டு ஒரு 10 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவீங்களா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் இஸ் ஃபார் யுவர் எவ்ரி டே பிரெட். அதை கொண்டு 10 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு பைசா வரும்னாக்கா எப்படி வரும்? வராது. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நான் யாருன்னு தெரிஞ்சிக்காம, எங்கிட்ட என்ன பைசா இருக்குது, டிஸ்போசபிள் இன்கம் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்காம, ஓகேவா, அவங்களோட இன்னைக்கு தேவையான பைசா வெட்டணுன்ட்டு மார்க்கெட்டில் போட்டு பைசா எதிர்பார்க்குறாங்க. மார்க்கெட் எப்பயுமே நீட்ஸுக்கெலாம் பைசா கொடுக்காது. ஓகேவா? அடுத்த வாரம் நான் வந்து இபி பில் கட்டணும், ஒய்ஃபை பில் கட்டணும், இதுக்கெலாம் பைசா கொடுக்காது. நம்ம பிஆர் சுந்தர் சார் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்கும், வாண்ட்ஸுக்கு கொடுக்கும், நீட்ஸுக்கெலாம் கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு டிஃபைட் பண்ணிக்கணும். ஓகே, ஐ எம் அ இன்ட்ராடே ட்ரேடர், எனக்கு டைம் இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்குது. ஓகே, ஐ எம் குவிக் டு டேக் 0-1 பைனரி டிசிஷன். ஓகே, ஆப்ஷன் கிளிக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னாக்கா இங்கே வாங்க. இல்லையா எஸ்ஐபி மோட் போங்க, இல்லையா மியூச்சுவல் ஃபண்டில் போயிடுங்க. ஓகேவா? அவேர்னஸ் ப்ரொசீட்ஸ் சேஞ்ச், செல்ஃப் அவேர்னஸ் ப்ரொசீட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சார், நம்ம ஜீபு சேனலுமே நிறைய வந்து பிகினர்ஸ் தான் இருப்பாங்களே. இப்போ ட்ரேடிங் ஆகட்டும் இல்லை இன்வெஸ்டிங் ஆகட்டும், பிகினர்ஸ் வந்து ஒரு ஆர்வமாக வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி பிகினர்ஸ் வரப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு விதமாக சொன்னீங்க, இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ ஃபர்ஸ்ட் அவங்களை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கா சார்? ஜஸ்ட் சேயிங் யூ cannot blow an uncertain trumpet அப்படின்வாங்க. உங்கள்கிட்ட ஒரு மிருதங்கத்தை கொடுத்து உங்கள் வாசி தெரியாது நினைக்கிறேன், கொடுத்து அடிங்க டண்டனாக்கா டனக்கடக்கான் தான் அடிப்பீங்கல்ல. மார்க்கெட் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஓஷன், ஒரு ஐஐடி டேட்டா சயின்டிஸ்ட்டு, அது மாதிரி ஒரு 1000 பேர் உட்காந்துட்டு எப்படி ரீட்டைலர்ஸ்க்கு பைசா கொடுக்கக்கூடாது, எப்படி நான் பைசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகேவா? அதை மாதிரி ஒரு டூல் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காங்க. இன்னொன்று ஆஸ் ஐ டோல்ட், என்ன எதிர்பார்க்குறது, HDFC செக்யூரிட்டிஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஐசிசி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. என்ன ரிட்டர்ன் தரான்? 13% தரான். மியூச்சுவல் ஃபண்டில் 14% தரான். ஓகே, வாரன் பஃபட்டோட சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் 23%. அவர் வாரன் பஃபட். ஓகே, அவர் வந்து என்டையர் கரியரில் ஆனுவல் க்ரோத் 23% வாரன் பஃபட்டாக இருக்கார். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? டெய்லி எனக்கு 20% வேணும். டெய்லி 20% நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கனாக்கா 80 நாள் நீங்கள் வாரன் பஃபெட்டு. கரெக்ட் தானே? அவர் வருஷம் 23% சம்பாதிச்சு வாரன் பஃபெட் ஆகிடாரு. டெய்லி 20% 30% சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா யூ வில் பிகம் வாரன் பஃபெட் வின் 80 days.
மேத்தமெட்டிக்லி நாட் பாசிபிள். ஓகே, ஸோ என்ன எதிர்பார்க்கணும் மார்க்கெட்டில் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பேன், ஒரு அற்புதமான புக்கு எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு ஒரு புக்கு. அதில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பான். உங்களால் மார்க்கெட்டை பீட் பண்ண முடியாது. மார்க்கெட் இன்னைக்கு எங்கே இருக்குன்னாக்கா இட் இஸ் எஃபிஷியன்ட், இட் இஸ் ஆல்ரெடி ஃபேக்டர்ட், வாட் எவர் நீட்ஸ் டு பி ஃபேக்டர்ட் இங்கே இருக்குது. ஓகே, இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரு 50 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் தேவை ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, யாரெல்லாம் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு சொல்யூஷன் இருந்தால் வரணும், இல்லாட்டி எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் போட்டு கமுக்கமாக இருக்கிறது பெட்டர். ஓகே, தெரியாத இடத்துல தெரியாத விஷயத்தை பண்ணிட்டு குத்துதே குடையுதே அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் நாட் தி மார்க்கெட்ஸ் ஃபால்ட், உங்ககிட்ட இருக்கு தப்பு. சார், இப்போ பிகினருக்கு வந்து என்ன மாதிரி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ ப்ரொஃபஷனலாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்களே, ஸோ அவங்களும் வந்து இந்த மார்க்கெட் கிராஷை பார்த்து கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழல் இருக்க தான் செய்யுமே. ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளணும்? அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கேபிட்டலில் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு மெயின் ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. சில பேர் இது மாதிரி மார்க்கெட் கிராஷ் அதுக்கப்புறம் வராத நம்ம நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருப்பாங்க. எது சார் ஒரு ரைட் ஆட்டிடியூட்? ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னாக்கா மார்க்கெட்லேயே நீங்கள் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் எக்ஸ்பிரஸ் ரெவன்யூவில் ஒரு போயிட்டு ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்கிட்டீங்க. ஓகேவா, வாங்கிட்டு பூட்டி வைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக திறந்து வாடகைக்கு விடுவீங்க. ஒன் யூ வில் ஓப்பன் அ ஷாப், ஆர் உங்களுக்கு ஷாப் இல்லைனாக்கா யாருக்கா வாடகைக்கு விடுவீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க மார்க்கெட்டில். ஓகேவா, அதை வாடகைக்கு விடணும்ல. மாதத்துக்கு 0.5% 3/4% சம்பாதிக்க முடியுமா? 0.5% 3/4% சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் கேபிட்டல் வில் டபுள் இன் 5 இயர்ஸ். இந்த ஷேரும் மேலே போயிடும். எந்த 2 consecutive இயர்ஸ் மார்க்கெட் கீழே இருந்தது கிடையாது. ஓகேவா, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அது மாதிரி நடந்திருக்கு. 2 வருஷம் இருக்காது, அடுத்த வருஷம் டபுள் ஆகிடும், 50% மேலே போயிடும்னு சொல்லியிருக்கேன் 3 வருஷத்தில் இல்லையா? ஸோ நீங்கள் மாதம் 0.5% 1% ஹெட்ஜிங் பண்ணி சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ மார்க்கெட்டும் மேலே போயிடும், மாதம் 1% சம்பாதிச்சிட்டீங்க, யூ வில் மேக் பிகர் மணி. ஓகே, இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு காட்டாறு மாதிரி. ஓகேவா, இந்த காட்டாறு வந்து பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி வரும். உங்கள் கையில் இருக்க குடம் தண்ணி பிடிக்க போகிறீங்க, குடம் வந்து உங்கள் கேபிட்டல். ஓகேவா, நீங்கள் காட்டாறு பக்கத்தில் போயிட்டு தண்ணி பிடிச்சிங்க அப்படின்னாக்கா குடத்தை அடிச்சுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி பிடிச்சாலும் அழுக்கான கலங்காலம் தண்ணி வரும், ஏன்னா காட்டாறு இல்லையா? உங்களே அடிச்சுன்னு போயிடும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் கேபிட்டல் யூ ஆர் டெட் ஃபார் தி மார்க்கெட். நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ண முடியல, அக்கௌண்ட்டில் பைசா இல்லைனாக்கா பேப்பர் ட்ரேட் வேணால் பண்ணலாம் இல்லையா? யூ ஆர் டெட் ஃபார் தி மார்க்கெட். நீங்கள் மார்க்கெட் அங்கே இருக்குது அப்படின்னாக்கா 100 மீட்டர் இந்த பக்கம் வந்து உட்காந்துங்க, டீப் அவுட் ஆஃப் நீ கால் டீப் அவுட் ஆஃப் நீ புட்டு 1% சம்பாதிக்கணும், ரைட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, 100 மீட்டர் இந்த பக்கம் உட்காந்துட்டு மணலில் குழி பறிச்சிங்கனாக்கா ஒரு கொட்டாங்கச்சி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி குடிச்சிங்கன்னா போதும் இல்லையா? சேஃப் வாட்டர், பாட்டபிள் வாட்டர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இல்லையா? உங்கள் கேபிட்டல் சேஃபு, யூ ஆல்சோ மேக் மணி. இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் யுவர் மணி இன் வேல்யூ ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட். பிளட்ஜ் தட், கெட் ரெண்டல் இன்கம் 0.5%, 0.75%, 1% a month, which is possible. Iron content strategy இருக்குது. There are good strategies available. Okay, கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ப்ரொஃபஷனலி இதை பண்ணிட்டு இருப்பாங்க. If they are not doing it, they are amateur. சார், நீங்கள் பேசுகிறப்ப பிளட்ஜிங் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ எப்போவுமே வந்து இன்வெஸ்டிங் தனியாக ட்ரேடிங் தனியாக அப்படின்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன்னா ஏதாவது ஒன்றாச்சும் நம்மளுக்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணணுன்ட்டு. பட் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம பிளட்ஜ் பண்ணுறப்ப அது ஒரு கரெக்டான ஒரு ஆட்டிடியூடாக இருக்குமா சார்? இன்னும் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகாதா? நிச்சயமாக பண்ணணும். I had given one example. இந்தியாவிலே ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சார் மாதிரி தொலைச்ச ஆள் யாருமே கிடையாதுன்னு. He is the one of the biggest winner இல்லையா? நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் 16,000 கோடி தொலைச்சிருக்கீங்களா? 16,000 கோடினா எவ்வளோ ஜீரோன்னு கேட்டால் நான் கொஞ்சம் முடிப்பேன். கரெக்ட் இல்லையா? அவர் 16,000 கோடி தொலைச்சிருக்காரு. நீங்கள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவாக இருந்தால் கூட ஹெட்ஜ் பண்ணணும். அவர் இவ்வளோ சீக்கிரம் தவறினதுக்கு முக்கியமான காரணம் இவர் செல்ஃப் மேட் மேன். 5 லட்சத்துலேயும் 20,000 கோடி அவருக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் போயிடுச்சு. ஓகேவா, 7 நாளில் அந்த 20,000 கோடி 5,000 கோடி ஆயிடுச்சு. ஓகேவா,
அவரோட போர்ட்ஃபோலியோக்கு ஹெட்ஜும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி there is some limitations there. Okay, but still if you are even if you are a Rakesh Jhunjhunwala, if you don't hedge, you will be taken to task. ஓகேவா? ஹெட்ஜிங் கற்றுக்கணும். வளர வளர நீங்கள் சின்ன லெவல்லையே கற்றுக்கணும். ஏன்னா திடீர்னு போயிட்டு நீங்கள் பெரிய லெவலில் போயிட்டு ஹெட்ஜிங் பண்ண தெரியாது இல்லையா? ஆஸ் அ ஸ்டார்டர் யூ ஷுட் லேர்ன் ஹவு டு ஹெட்ஜ். ஓகே, இது டெஃபினட்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஹெட்ஜிங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் மணி. ஓகே, ஐ வில் கிவ் a better example. There's a thing called Nash equilibrium. ஓகே, ஒரு கோடு. ஓகே, 4 குவாட்ரண்ட். இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். ஓகே, ஐ எம் எ ட்ரெயினர் அப்படின்னு வச்சுங்க. உங்களுக்கு நீங்கள் எனக்கு பைசா கொடுத்து எங்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்குறீங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கொடுக்கணும், ஜெயிக்கிறதுக்கான கண்டென்ட் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் பைசா கொடுத்தீங்க, நான் சொத்தையாக ட்ரைனிங் கொடுக்குறேன். ஓகே, ஒரே ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கில் குருமூர்த்தியோட ட்ரைனிங் ஒர்ஸ்ட்டு அப்படின்னு போட்டிங்கனாக்கா என்னோட 35 வருஷம் ரெப்புடேஷன் கான். நான் ஜெயிச்சு நீங்கள் தோற்றிங்கனாக்கா என்னால் ஜெயிக்க முடியாது, நாளைக்கு தோற்றுருவேன் இல்லையா? எங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, யூ டோன்ட் பே ஃபீஸ் ஆர் யூ டோன்ட் டூ அப்படின்னாக்கா ஐ லூஸ் யூ வின். ஓகே, 2 பேரும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு ட்ரேட் பண்ண போகிறோம்? ஸோ இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த 4 அவுட்கம்குள்ளே ஒரு அவுட்கம் தான். கிளியரா? ஸோ இப்போ மார்க்கெட் இருக்குது, நீங்களே ஜெயிச்சுட்டு இருக்கணும். மார்க்கெட்டில் ஜெயிக்கக்கூடாது. நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்க, நீங்கள் மார்க்கெட்லையும் ஜெயிக்கிறீங்க, யூஆர் பீட்டிங் தி மார்க்கெட் அப்படின்னாக்கா மார்க்கெட் தோக்குது தான் அர்த்தம். மார்க்கெட் யார்? கடவுள் மாதிரி 3 லட்சம் கோடி ஒரு நாள் டவுனாக நடக்குது. நீங்கள் புளியாங்கோட்டை வச்சு மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் மார்க்கெட் ஜெயிப்பீங்க இல்லையா? மார்க்கெட்டும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும். ஓகேவா? இல்லை நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கல, ஹெட்ஜ் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் அடிச்சு விட்ரும். நீங்கள் வந்து ஐ வில் கிவ் யூ இன்னும் பெட்டராக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அப்பா உங்களுக்கு சொத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, 10 கோடி டோட்டல் சொத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஓகேவா? ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி விஜய் கண்மணிக்கு என் சொத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்ட்டு கொடுத்துட்டார். ஓகேவா? நீங்கள் அது ரிஜிஸ்டர் பண்ணல, அந்த யூனிட் பே டேக்ஸ் டு தி கவர்மெண்ட் இல்லையா? கட்டல. எங்கள் அப்பா எழுதி கொடுத்தாரு, எதுக்கு கவர்மெண்ட் பே டேக்ஸ் கட்டணும்னாக்கா நாளைக்கு பிரச்சனை வந்தால் யூ கான் கோ டு தி கோர்ட். இன்னைக்கு எல்லாம் கிளியராக இருந்தாலே கோர்ட்டு கேஸ்ன்னு பல பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு வச்சுங்க, தட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ப்ரொடெக்ஷன் மணி. ஓகே ஓகே ஓகே. The GST you pay is protection money. The income tax you pay is protection money. நீங்கள் ரோட்டில் ஒரு பானிபூரி கடை வச்சுருக்கீங்க, அங்கே ஒரு ரோட்டில் தக்கு ஒருத்தர் இருப்பான். ஓகே, அவனுக்கு டெய்லி ஒரு 5 பானிபூரி கொடுக்கணும், 100 ரூபா பைசா கொடுக்கணும். இல்லாட்டி ரோட்டில் உங்களால் கடை வைக்க முடியாது அன்ஆர்கனைஸ் செக்டரில். தட்ஸ் ப்ரொடெக்ஷன் மணி. இஃப் யூ டோன்ட் பே ப்ரொடெக்ஷன் மணி, யூ ஆர் எக்ஸ்போஸ்ட், யூ வில் பி டேக்கன் டு டாஸ்க். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? இஃப் அட் ஆல் சம்படி சேஸ் என்கிட்ட 10 கோடி ரூபா நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஹெட்ஜ் பண்ணல, ப்ரொடெக்ஷன் மணி எடுக்கலனாக்கா மார்க்கெட் அடிச்சு விட்ரும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நேஷ் ஈக்விலிபிரியம். மார்க்கெட் ஜெயிக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும். இல்லாட்டி மார்க்கெட் ஜெயிக்கும், உங்களை தோக்கடிச்சிடும். சார், ஹெட்ஜிங் எவ்வளோ இம்பார்ட்டன்றது, அதுவும் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரொம்ப கிளியராக சொன்னீங்க சார். அதே மாதிரி நீங்கள் போன கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, அதாவது கேபிட்டலே எரோட் ஆயிடுச்சுன்னா யூர் டெட் ஃபார் த மார்க்கெட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பிளட்ஜ் பண்ணுறப்ப மேபி இட் இஸ் அ பாசிபிலிட்டி, மேபி கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி அழகாக ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ணணும் சார்? வேல்யூ ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நிறைய ரிசர்ச் பண்ணணும். யூ ஷுட் ஓன் அப். அவன் சொன்னால் வாங்கினேன், இவன் சொன்னால் வாங்கினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் ஜாபுக்கு வேறு யாராவது சப்போர்ட் பண்ணி நீங்கள் வேலை பண்ணுறீங்களா, இல்லாட்டி யூ ஆர் புட்டிங் எஃபர்ட் ஆர் டூயிங் கெட்டிங் தி ஜாப் டன் அண்ட் கெட்டிங் சேலரி? நம்ம பண்ணுறதா? நீங்கள் பண்ணுறது தான். உங்களுக்கு சப்போர்ட்டில் யாரும் பண்ணுறது இல்லை. ஓகே, உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து டெய்லி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு கேட்குற மாதிரி, ஆஃபீஸ் எப்படி வேலை பண்ணுன்னு கேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது இல்லை. யூ ஆர் புட்டிங் யுவர் எஃபர்ட் அண்ட் டேக்கிங் சேலரி. மார்க்கெட்டில் மட்டும் எவனோ ஒருத்தன் சஜஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இது பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னாக்கா, நான் தொலைக்கலை, அவன் சொன்னான் வாங்கினா நான் தொலைச்சேன் அப்படியே. யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ ஸ்கேப் கோட். ஓகே 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 ஓகே. அன்லஸ் அதர்வைஸ் யூ ஓன் யுவர் ஆக்ஷன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான உங்களதை எக்யூப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு வேல்யூ ஸ்டாக்ஸு, ஓகே, டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸு, மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது,
ஏஐயால் அடி வாங்காத ஸ்டாக்கு, ஒரு டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷனால் நாளைக்கு கவுராத ஸ்டாக்கு, இதை மாதிரி ஸ்டாக்கை பார்த்துட்டு இஃப் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் மணி, அதை ப்ரெட்ஜ் பண்ணி இஃப் யூ ரைட் டீப் ஓடிஎம் கால், டீப் ஓடிஎம் புட்டு, சின்ன சின்ன பைசா சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா தட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு பைசா வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஷேரை வாங்கி விற்றுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வாங்கி விற்றீங்க, 20% கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும் இல்லையா? நீங்கள் வித்தின் தட் இயர் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஓகே, ஒரு 4 வாட்டி டேக்ஸ் கட்டினீங்கன்னா ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், வேல்யூ ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இடிஎஃப் ஆர் நிஃப்டி பீஸ், pledge it, try to make 0.25 to 0.5% a month. That will take care of your expenses, okay, and your asset will grow. Asset cannot remain negative for longer period. It will go up. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோக்குள்ள கீழே விழுதோ அவ்வளோக்குள்ள மேலே வேகமாக போகும். கீழே விழுறத பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நினைங்க. இஃப் யூ ஆர் நாட் குட் இன் ஸ்டாக் பிக்கிங், கோ வித் இடிஎஃப், கோ வித் நிஃப்டி பீஸ். ஓகேவா? இந்த ஹெட்ஜிங் ஒழுங்காக கற்றுக்குங்க. அயன் காண்டார்னு ஒரு கான்செப்ட், மூளையே உபயோகப்படுத்த தேவையில்லை. ஓகே, தட் நாட் கிவ் யூ பிகர் ரிட்டர்ன், பட் தட் வில் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். இட் கிவ் யூ 0.5%, 1%, 1.5% மந்த். போதும் அப்படின்றங்க. மார்க்கெட்டில் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஃபியர், கிரீடு, இந்த ரெண்டு தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வெல்த் டெஸ்ட்ராயர்ஸ். ஸோ என்னோட நிறைய இந்த சின்ன சின்ன அனக்டோட்ஸ், ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவேன். திஸ் வில் கிரியேட் அ ஸ்டிக்கினஸ். நவ் ஐ வில் கிவ் யூ ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். இது வந்து இங்கே பார்க்குற யாருக்கும் வாழ்க்கையில் மறக்காது. ஓகே, இந்த ஹெட்ஜிங் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த 3-pin பிளக். ஓகேவா? இந்த 3-pin பிளக் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எர்த்து வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே, கிர்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, குண்டாக இருக்குது. நியூட்ரலும் லைனும் சின்னதாக இருக்குது, மெலிஸாக இருக்குது இல்லையா? இப்போ இதோட அடுத்த எண்டு கேன் பி கனெக்டட் டு கம்ப்யூட்டர். ஒரு அந்த கம்ப்யூட்டரோட 10 லட்சம் இருக்கலாம், ஒரு பெரிய மிஷினரியாக இருக்கலாம் இல்லையா? ஒரு அசட்டோட ஒர்த்து 10 lakh இருக்கலாம், 10 லட்சம் இருக்கலாம், 5 லட்சம், 1 லட்சம், வாட் எவர். ஓகே, நான் இப்போது இந்த ப்ளக்கை சாக்கெட்டில் சொருகினாக்கா எர்த்து முதல்ல போய் படும். இந்த ரெண்டு சின்னதாக இருக்கு இல்லையா? லைனும் நியூட்ரலும் படுறதுக்கு முன்னாடி எர்த்து போய் மெட்டலில் பட்டுரும். ஓகே, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருந்தா கூட எர்த்து காப்பாற்றி விட்டுரும். என்னோட அசட்டை 1 லட்சம் 2 லட்சம் அசட்டை காப்பாற்றி விட்டுரும். ஓகே ஓகே, கரெக்டா? இப்போ உள்ள நல்லா சொருகிட்டேன், இதை வெளில எடுக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு சின்னதாக இருக்குல்ல, இந்த ரெண்டு முதல்ல வெளில வந்துடும். இந்த எர்த்து இந்த ரெண்டு வெளில வந்த பிறகு தான் வெளில வரும். ஃப்ரம் தி என்ட்ரி டு தி எக்ஸிட் யுவர் அசட் இஸ் கேபிட்டல் இஸ் ப்ரொடெக்டட் இல்லையா? இப்போ இது குண்டா இருக்குல்ல, இதை மாற்றி எர்த்தோட நியூட்ரல் ஹோல்லையோ இல்லாட்டி இந்த ஹோல்லையோ போட முடியாது, மாற்றி போட முடியாது நீங்கள். ஆமாம் சார். கிளியரா? ஸோ உங்கள் ஹெட்ஜிங் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் திஸ் 3-pin பிளக். வாழ்க்கையில் மறக்காது. கிளியரா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணதை ப்ராப்பராக ஹெட்ஜ் பண்ணுங்க, கற்றுங்க. பயம் இருக்கும், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, மார்க் ட்ரேடிங் பண்ணுங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் குட் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள். ஓகேவா? ஆப்ஷன் கிரீக்ஸ் கற்றுக்குங்க, பே ஆஃப் சார்ட் என்னன்னு கற்றுக்குங்க, அயன் காண்டர் கற்றுக்குங்க, ட்வீக் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குங்க. டெஃபினட்டாக யுவர் கேபிட்டல் வில் பி ப்ரொடெக்டட். யூ வில் ஸ்டார்ட் earning 0.5%, 1% a month. யுவர் அசட் வில் grow. யூ வில் சக்சீட் பிக் டைம். இப்போ எனக்கு தெரிஞ்ச எட்ஜிங்னு சொன்னோன்னே இங்கே சார் கையில் அந்த வயர் வச்சுட்டு தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ நைஸ் சார். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இப்போ நிறைய மார்க்கெட் கிராஷ் பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசிட்டு இருந்தோம் சார். எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுறப்போ கையில் கேஷ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்செப்ட்? அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சார்? கேஷ் இஸ் அ பொசிஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன். ஓகே, கேஷ்ன்றது ஒரு பொசிஷன், கேஷ் பொசிஷன் வச்சுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம இன்டர்வியூலேயே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பேன், கோல்டு வந்து 5450 கிட்ட இருக்கும்போது பேராபோலா பிரேக் டவுன் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிருப்பேன். ஓகே, இந்த பேராபோலா பிரேக் டவுனுக்கு எகெயின்ஸ்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் ஜெயிச்சிருவீங்க. இந்த பேராபோலா பிரேக் டவுன் நடக்கும்போது உங்கள் பொசிஷனை நீங்கள் டெட் ஃபண்டுக்கோ வட்டி கொடுக்குற நிஃப்டிக்கோ மாற்றிட்டீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து 6% உங்களுக்கு பைசா கொடுத்துரும். டெட் ஃபண்டு 6.25% பைசா கொடுத்துரும். இப்போ 26,000 க்ரோத்லேருந்து டெட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க. ஓகேவா?
10 லட்சம் கேபிட்டல். ஓகே, 10 லட்சம் கேபிட்டல் மார்க்கெட் 21,743 வரும்போது 10 லட்சம் கேபிட்டல் 6 லட்சம் கேபிட்டல் ஆயிடுச்சா? 26,000 கிட்ட பேராபோலா பிரேக் நடந்துச்சா? அந்த இடத்துல ஒரு இமெயில், ப்ளீஸ் கன்வெர்ட் மை எஸ்ஐபி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் டு டெட் ஃபண்ட் அப்படின்னு போட்டிங்கனாக்கா 10 லட்சம் டெட்டு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கேயும் கீழே விழுந்துட்டான். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 6% வட்டி, 10 லட்சத்துக்கு 6% வட்டினாக்கா ஒரு 10,60,000, 11 வருஷத்துக்கு 20,000 இருக்கும். 21,000 வந்துட்டான். ஆமா. நீங்கள் க்ரோத்தில் வச்சுருந்தீங்கனாக்கா 10 லட்சம் 6 லட்சம் ஆயிடுச்சு. டெட்டில் மாற்றிருந்தாக்கா 10 லட்சம் 11 வருஷம் 20,000 ஆயிடுச்சு. 22,000 வந்துச்சு. அந்த 11 வருஷம் 20,000 திருப்பி க்ரோத்தில் போடுங்க. ஓகேவா? ஓகே. நீங்கள் 10 லட்சத்துலேயும் 6 லட்சம் வந்துட்டு இப்போ 8 லட்சம் வந்திருக்கு. 10 லட்சத்துலேயும் 11 வருஷத்துக்கு 20,000 ஆகிட்டு இப்போ 15 லட்சம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஸ்விட்ச் பண்ணுறது என்ன? பேராபோலா பிரேக் டவுன்னா என்ன? டிசிஎஸ்க்கு 4,242 பேராபோலா பிரேக் டவுன் சொன்னேன். எல்லாரும் கிண்டலாம் பண்ணாங்க. 2000 வந்துட்டான். 1956 இன்ஃபோசிஸ் பேராபோலா பிரேக் டவுன் சொன்னேன். இட் கம் டவுன் டு ஆல்மோஸ்ட் 1000 வந்துட்டான். பாதி வந்துட்டான் இல்லையா? இதை மாதிரி வந்து இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கோல்டில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? ஓகே, எந்த நம்பரை பிரேக் பண்ணால் அவன் பெருசாக விழுவான்? ஓகே. குரு மை பில்லியன் ஐஎன்சி 1618 அப்படின்னு தேடி பாருங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு வந்து 1618 பர் அவுன்ஸ் இருந்திருக்கும். ஓகே, அப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த நம்பரை உடைச்சிட்டான் அப்படின்னாக்கா கோல்டு 1508, 1463, 1360, 1220 போயிடுவான்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுக்கு காரணம் சொல்லியிருப்பேன். கோல்டு 1900 அப்படின்ற நம்பரில் ஒரு 3 மாதம் 6 மாதம் இருந்தது. ஓகேவா? இந்த என்பிஎஃப்சிஸ், முத்தூட் ஃபினான்ஸ், இது மாதிரி கம்பெனிஸ்லாம் தே லெண்ட் அப் டு 80% ஆஃப் யுவர் கோல்டு வேல்யூ. 1900னா 1600 வரைக்கும் கொடுப்பாங்க உங்களுக்கு கடன், கோல்டு பிரிட்ஜ் பண்ணாக்கா. சில கம்பெனிஸ் 85%, 90% கூட கொடுப்பாங்க. ஓகே, இப்போது 1900 1600 வந்துச்சுங்களேன். உங்கள் அசட் வேல்யூவோட, தங்கத்தோட வேல்யூவோட இவங்க கொடுத்த கடன் ஜாஸ்தியாக போயிடும்ல, அண்டர் ரெக்கவரி ஆகிடும்ல. சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் சார், எல்லா இன்வெஸ்டர்ஸுமே என்னன்னா அந்த மார்க்கெட் கிராஷில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எஸ்ஐபியே பார்த்தா இப்போ நெகட்டிவ்ல வரது தான் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பர்சனல் கொஸ்டினாகவே கேட்குறேன். ஸோ இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதுவும் பிகினர்ஸாக இருக்காங்கன்னா இந்த மார்க்கெட் கிராஷை எப்படி சார் கையாளாகணும்? எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் முதல் 2 வருஷம் நஷ்டத்தில் தான் இருப்பீங்க. இது தம்பு ரூல். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா முதல் 3 வருஷம் நெகட்டிவ் தான் இருப்பீங்க. நீங்கள் 1 வருஷம் போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 5000 10,000 எடுத்து தேல் போட்டிட்டு இன்டூ என்ன சொல்கிறது, ஒரு சார்ஜஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 10% எடுத்துகிட்டுருவாங்க. 90% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இறங்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள், ஒரு வாட்ச் வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஒரு 3000 கொடுத்து வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டு அடுத்த நாள் போய் விற்றா எவ்வளோ விற்க முடியும் உங்களால்? அதை விட கம்மியாக தான் இது பண்ண முடியும். 2000 தான் கேட்பான். ஒரு வீடு வாங்கிட்டீங்க, இன்றைக்கி 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க. 10 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். 1 கோடி 10 லட்சம். வீடை விற்கிறீங்க அடுத்த நாளைக்கு, எவ்வளோ போகும்? கம்மியாக தான் போகும். ஏதாவது இது மாதிரி ஒரு 100 ஐட்டம், மிக்சி, கிரைண்டர், ஏதாவது ஒரு அசட் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் குறையுமா குறையாதா? கண்டிப்பாக குறையும். அசட் வில் டிப்ரிஷியேட் இம்மீடியட்லி. இது தம்பு ரூல். எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா குறையும். ஓகேவா? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் குறையும். 5 வருஷம் கழித்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வரும். 7 வருஷம் கழித்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை பீட் பண்ணும். 10 வருஷம் கழித்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட 2 மடங்கு கொடுக்கும். 15 வருஷம் கழித்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட 5 மடங்கு கொடுக்கும், 10 மடங்கு கொடுக்கும். காம்பவுண்டிங் வில் டேக் எஃபெக்ட். ஓகே. ஓகேவா? ஸோ எஸ்ஐபி போட்டிங்கன்னா இறங்கினா சந்தோஷப்படணும். மார்டிங்கேல் எங்கே பண்ணணும் அப்படின்னாக்கா நிஃப்டி பீஸில் மார்டிங்கேல் பண்ணலாம். வேறு எதுலேயும் மார்டிங்கேல் பண்ணக்கூடாது. ஸ்டாக் வாங்கிட்டீங்க, இறங்கினா டபுளாக வாங்குறதுக்கு மார்டிங்கேல்னு பேர். இன்னும் இறங்கிச்சுனாக்கா 4 மடங்கு வாங்குறதுக்கு பேர் மார்டிங்கேல்னு பேர். இந்த மார்டிங்கேல் எஸ்ஐபியில் இண்டெக்ஸ் பண்ணலாம், இடிஎஃப்ல பண்ணலாம்,
உங்கள் நஷ்டம் வைடன் ஆச்சுனாக்கா 2 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எஸ்ஐபி அப்படின்னா இப்படி தான், மியூச்சுவல் ஃபண்ட்னாலே இப்படி தான். இதோட ஸ்வபாவத்தை தெரிஞ்சு உள்ளே போகணும். இறங்கினா சந்தோஷப்படணும், எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணணும். இதை வச்சுங்க வில் கன்கர் தி மார்க்கெட் பிக் டைம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு. பிகாஸ் இந்த மார்க்கெட் கிராஷில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் சரி, அதே மாதிரி இப்போ அப்கமிங் பிகினர்ஸ் வராங்க, இல்லைனா வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, எப்படி அணுகணுன்றதை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுமே உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.